கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம், இதை ஞானவான்களாக இதை சிந்திப்பதற்கு பெரிய அறிவுசாலியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒரு இடத்தில் ஒரு பொருளை வாங்குகிறோம். இந்த பொருள் என்ன, இந்த பொருளை நான் ஏன் வாங்கினேன், இந்த பொருளினுடைய தொகை என்னது, இதனுடைய மதிப்பு என்னது, இதனுடைய மேன்மை என்னது என்பதை நாம் அறிந்து புரிந்து மற்றவர்களுக்கு விளக்கக்கூடியதாக அந்த பொருளை பற்றி நாம் விமர்சிக்கக்கூடியது அல்லது அதன் மேன்மையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதுபோல சிலுவை எதற்கு என்று ஒரு மனிதன் கேட்டால், சிலுவையினுடைய மரணம் எதற்கு என்று ஒரு மனிதன் கேட்டால், இல்லை சிலுவை ஏரோப்ளானை போல பறக்கிறது, அது இப்படி கிராஸாக இருக்கிறது, அது பார்க்கறதுக்கு நன்றாக இருக்கிறது, அது தங்கத்தினால் ஜெயிலில் அதை கொடுத்து போடலாம், அதை வீட்டில் தங்கத்தினால் வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த வார்த்தைகளை வசனித்து சொல்வதில் ஒரு புண்ணியம் இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், ஆண்டவருடைய இருதயத்தினுடைய அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்துவதற்காகவே ஆதிகாலம் முதலே என்னை அவர் தேர்ந்தெடுத்தார், அது இப்பொழுது நடைபெறுகிறது என்று சொல்லி எபேசியர்களின் நிருபத்தில் தெளிவாக சொல்லுகிற கர்த்தர் பவுல் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், உபதேசம் என்று சொல்லுகிறார். சிலுவையினுடைய உருவத்தை சொல்லவில்லை, உபதேசத்தை சொல்லுகிறார். நீங்கள் நன்றாக பாருங்கள், ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு பார்ப்பது, ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு பார்ப்பதில் பல விசாரணைகள், பல கோணங்கள் இருக்கின்றன. வெளித்தோற்றத்தின்படி அவர் அழகாக இருக்கலாம், மற்றவர்களை பார்க்கிலும் அழகாக இருக்கலாம் அந்த பெண்ணோ அந்த மாப்பிள்ளையோ. ஆனால் இன்னும் அதற்கு பின்னாலே ஒன்று ஒளிந்திருக்கிறது. அவர் என்ன வேலை செய்கிறார் என்று ஒரு காரியமும், இன்னொன்று அவர் எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு படிப்பு படித்திருந்தாலும், எவ்வளவு பணம் வாங்கக்கூடிய அந்தஸ்தான குடும்பத்தில் இருந்தாலும், அவருக்குள் இருக்கக்கூடிய நினைவுகள் என்ன, அவருடைய கிரியைகள் என்ன என்பதை ஆற தீர அழகாக விசாரித்து அதற்கு பின்பு நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். இதுபோல சிலுவை என்கின்ற உபதேசத்தை பார்த்து கண்ணாம்பட்டை போட்டுக்கொள்வது, வாயில் போட்டுக்கொள்வது, நெத்தியிலே போட்டுக்கொள்வது, மார்பிலே போட்டுக்கொள்வது, தங்கத்தினால் ஆன சிலுவை அதை ஒரு அழகாக அலங்கரித்துக் கொள்வது, விலையேறப்பட்ட லைட்டுகளினால் அதை மின்ன வைப்பது போன்ற காரியங்களெல்லாம் இந்த 40 நாள் என்று இந்த சாவன சபைகளோ அல்லது அதன் மேல் பிரிய வைத்திருக்கிறவர்களோ நியமித்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அதனால் ஒரு புண்ணியமே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அங்கே அயோத்தியிலே ஒரு கோயிலை திறந்தார்கள். அதைவிட ஒரு பெரிதாக நீ அலங்கரித்து விடுகிறாயா என்றால் இல்லை. எவ்வளவு அலங்கரிப்புகள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு மீனாமினிக்குகள், எவ்வளவு விண்மீன்களைப் போல சொல்லிக்கின்ற காரியங்கள் எல்லாம் இருக்கத்தானே செய்கிறது. அதைவிட ஒன்றும் நீ பெரிய சிலுவையை அலங்கரித்து விடுவதில்லையே. அதனால் நான் சொல்கிறேன், உருவத்திலான சிலுவையை ஒரு மனிதன் உன்னிப்பாக கவனித்தோ அதை குறித்து பிரசங்கத்தில் உலகிக் கொண்டிருப்பதோ, அப்படி பிரசங்களெல்லாம் உலர்வாயனர்கள் என்று தான் நான் குறிப்பிடுவேன். ஆனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த சிலுவையை பாருங்கள். இது இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை கட்டி பிடித்திருக்கிறார். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழி உண்டு, எனக்கு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார் அல்லவா. இவர்களுடைய கற்பனையில், இந்த சிற்பத்தை செய்த ஆசாரியுடைய கற்பனையில், இந்த சிலுவையாத அவருக்கு தலை சாய்ப்பதற்குடைய இடம் இருக்கட்டும் என்று நினைத்தாரோ என்னவோ என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த சிலுவையை பிடித்தவராக
அதை அவர் அணைத்து வைத்தவராக வைத்திருக்கிறார். இதை பார்த்த உடனே ஒரு எமோஷன், உணர்ச்சி வசப்படுதல், இப்படிப்பட்ட காரியத்தினாலே அவர்கள் அதை பாராட்டி அதை சீராட்டி இன்றைக்கு இந்த சிலுவையை அவர் வைத்திருக்கக்கூடும். இதனுடைய மருமகனுக்கு கொடுத்த ஒரு பிரசன்டேஷன் ஒரு சகோதரர் கொடுத்திருக்கிறார். அவர் அன்பிலே வெளிப்படுத்தியிருக்கார். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் இங்கு நான் சொல்வதை நீங்கள் சிந்தியுங்கள் நன்றாக. இப்போ அந்த சிலுவை இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அரவணைத்திருக்கிறார் இல்லையா? இதில்தான் அவர் மாண்டார், இதில்தான் அவர் ரத்தம் சிந்தினார், இதில்தான் அவருக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதன் மூலமாக மரணம் வெல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவம் அழித்து குலைக்கப்பட்டிருக்கிறது. முதுகுக்கு பின்னே கடலுக்கு பின்னே அதை நினையாத அளவிலே அதை தூர எறியப்பட்டிருக்கலாம், உண்மைதான். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் எப்படி? நான் பேசுகிற இந்த உபதேசத்தினாலே. இந்த சிலுவையை தூக்கி அவர் இதில் ஏன் மறிக்க வேண்டும்? முதலாவது சிலுவை என்ன? உலகத்தால் இழிவாக இச்சையான பாவங்களை செய்து கொண்டிருந்தவர்கள், ரோம சாம்ராஜ்யத்தில் ரோம பிரதிநிதிகள் இல்லாதவர்களை இந்த சிலுவையில் அடித்து நிர்வாண கோலமாக்கி காக்காய்கள், கழுகுகள், பிராந்துகள், கோட்டான்கள், குருவிகள் போன்றவைகள் அவருடைய கண்களை குத்தி எடுத்து நாசப்படுத்தி இப்படிப்பட்டதான மோசமான ஒரு சாவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உபகரணமாக சிலுவையை அவர்கள் அதை நியமித்தார்கள். ரோமர் அல்லாதவர்கள் அனைவர்களையும் அவர் சிலுவையில் அடிப்பார்கள். ஏனென்றால் அவ்வளவு மோசமான பாவத்துக்குரியவன் என்று. அது ஊருக்கு புறம்பே அடிப்பார்கள். அந்த பகுதியிலே வந்து போகிறவர் யாராக இருந்தால் கூட உதட்டை பிதுக்கி தலையை சுளுக்கி அந்த இவன் என்ன கேவலமான பாவத்தை செய்தானோ, அரசு துரோகத்தை செய்தானோ என்று சொல்லி எல்லோரும் மிக மிக அசிங்கமாக நினைக்கக்கூடிய அளவிலே ஒரு ஈன கோலத்தை சிலுவையை அவர் எடுத்தார். உலகம் வெறுத்த ஒரு பெரிய மரணம் என்று சொன்னால் அந்த சிலுவை. ஆனால் தேவன் வெறுக்கக்கூடியது பாவம், மகா பெரிய பாவம். அது சின்ன பாவம் பெரிய பாவம் என்றல்ல. மனித சமுதாயம் அன்றைக்கு சிலுவை வெறுத்தது, இயேசு சிலுவை தூக்குகின்ற வரைக்கும். ஆனால் தேவன் பாவத்தை வெறுத்தார். எப்படி நீங்கள் சிலுவையின் உருவத்தை பார்க்கிறீர்களோ, அதை பார்த்து அன்றைக்கு உலகம் வெறுத்ததோ, அதை விரும்பவில்லையோ, அதை காட்டிலும் பன்மடங்கு தேவன் பாவத்தை அவர் வெறுத்தார். இப்பொழுது உங்களுக்கு அதனுடைய சிலுவையினுடைய மேல்பரப்பினுடைய அடிப்படையும் அதனுடைய ரகசியத்தையும் உபதேசத்தையும் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு கருத்தை சொல்லுகிறேன். இதை நீங்கள் இது ஒரு காரியத்திற்காகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த லெந்து காலம் என்பது புத்தி வர வேண்டும். ஒன்று சொல் புத்தி இருக்க வேண்டும், அல்லது சுய புத்தி இருக்க வேண்டும். இரண்டுமே இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ ஜீவியன் வாழக்கூடாது என்பதற்காக உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், என்னுடைய தகப்பனார் தாயார் இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்காக அவர்கள் மிகுதியான சொத்து சுகங்கள் இவைகளெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மகிமையானவர்கள். அதை சேர்த்து வைக்க அவர் பாடுபடுகின்ற பொழுது ஒருவன் ஒரு பெரிய வீச்சர்வலால் என் தகப்பனையும் தாயையும் வெட்டி போட்டு விட்டான். ஒரு பெரிய வீச்சர்வாளால் விஸ்வநாத பெரியில் செய்யப்படுகின்ற, திருப்பாச்சியிலே செய்யப்படுகின்ற அந்த வீச்சர்வாளால் அவன் வெட்டி போட்டு விட்டான். அந்த அருவாள் கிடக்கிறது. இப்பொழுது நான் அந்த அருவாளை எடுத்து சோப்பு போட்டு குளிப்பாட்டி அந்த அருவாளை எப்பொழுதும் என்னுடைய மார்பில் அணைத்துக் கொண்டே, ஆஹா எங்க அப்பாவை வெட்டிய அருவாள் அல்லவா, என்ன எப்படிப்பட்ட அருவா, ஏண்டது நெத்தியிலையும் கழுத்திலே செயினிலையும் அந்த அருவா வடிவத்திலே அதை செயினாக போட்டுக்கொண்டு அதை நான் அப்படி சுற்றி தெரிவானா? அப்படி அருவாளை வைத்துக்கொண்டே அப்படி தெரிந்தால் என்னை பார்ப்பவர்கள் எப்படி நினைப்பார்கள்? ஒரு சரியான புத்திக்குரிய உள்ளவன் என்று பார்ப்பார்களா? யோசிக்கவில்லை. அந்த அருவாள் போலதான் இந்த சிலுவை. ஆனால் அந்த அருவாளை பற்றி ஒரு சரித்திரம் சொல்லலாம், ஒரு உபதேசம் சொல்லலாம். எங்க அப்பா அந்த பாடுபடுகிற பொழுது, எனக்காக இந்த சொத்துக்களை சம்பாதிக்கின்ற பொழுது, நான் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்ற என் எதிரிகளை அவர் புறமுதுகாட்ட ஊடச்சியை செய்த பொழுது, கடைசியாக எப்படியாகிலும் தன் ஜீவனை கொடுத்தாது என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்த்து நிற்கின்ற பொழுதுதான் இந்த அருவா அவரை வெட்டிவிட்டது என்று சொல்லி அந்த உபதேசத்தை சொல்ல வேண்டும். அந்த அருவாளை பற்றி உபதேசத்தை சொல்ல வேண்டும். அதை
கையிலே எடுத்துக்கொண்டு அதில் மாலை போட்டுக்கொண்டு அதை நான் ஊராக தூக்கி கொண்டு தெரிகிறார்கள் அல்லவா? அதற்கும் இதற்கும் என்ன என்று நான் கேட்கிறேன். சப்பரத்தில் வைத்து தள்ளி கொண்டு இழுத்துக் கொண்டு வருகிறாயா, அதற்கு இதற்கும் என்ன என்று கேட்கிறேன். அவர்கள் அருவாளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு எலுமிச்சை மரத்தை கொட்டி அதிலே ஒரு மாலை போட்டு, எங்களுடைய பெரியப்பா மாடசாமி என்று சொல்லுகிறவர் அந்த பெரிய அருவாளுக்கு அந்த பனைமரத்தடியிலே ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து கீழே ஒரு பிரமாண்டமான ஒரு பட்டை பிடித்து அதில் கல்லும் வைத்திருப்பார். என்னுடைய பெரிய தகப்பனார், அன்பான தகப்பனார், எங்களை வளர்த்த தகப்பனார். எங்கள் அப்பா போல் நாங்கள் அவரை நேசிப்போம். ஆனால் எங்கள் அப்பா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏற்றுக்கொண்டபடினால் இவர் சிலுவையை தூக்கி கொண்டு தெரிவதும், அவர் ஏற்றுக்கொள்ளாதபடினால் அருவாயை தூக்கி கொண்டு தெரிந்தால், நீ எந்த அளவிற்கு நீ இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறார். ஆகையினால் நான் சொல்லுகிறேன், நீ உருவத்தை தூக்கி அதை அலங்கரித்து விட்டால் அது உருவ வழிபாடு. இந்த சிலுவையினுடைய உபதேசத்தை உள்வாங்கி உள்ளத்திற்குள் வைத்து அந்த மன்னிப்பின் மகுடத்தின்படி வாழ்ந்தால் அது ஆவிக்குரிய சிலுவையினுடைய உபதேசம். அது உன்னை ரட்சிப்புக்குள்ளையும் மகிமைக்குள்ளையும் கொண்டு வரும். இன்றைக்கு நாசரேத், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் எல்லாம் மைக் எடுத்து அடிக்கிறார்கள், தட்டை எடுத்து அடிக்கிறார்கள், காணிக்கைகள் எடுத்து அடிக்கிறார்கள். ஏதோ ஒருவர் கொஞ்சிக் கொள்வது போல ஆலயத்திலே இப்படிப்பட்ட நிலைக்குள் வருகிறார்கள் என்றால் உள்ளத்தில் சிலுவை இல்லை, உருவத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்மையில்லாத நிலையினால்தான் மக்கள் பாழாகிக் கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு மிகவும் அன்பானவர்களே, உருவத்தில் சிலுவை நினையுங்கள். அதுதான் பரலோகத்தினுடைய முன்சுவை. உருவத்தில் சிலுவை, உள்ளத்தில் சிலுவை என்றால் அது வேற ஒன்றுமல்ல. அது உள்ளுக்குள்ளே எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனை மன்னிக்கக்கூடிய தன்மை. அதுதான் பரலோகத்தினுடைய முன்சுவை. பரலோகத்தில் நமக்கு யாரும் மன்னிக்கக்கூடாத நபர்கள் இல்லை. அதுபோல பூலோகத்திலும் அதுபோல் வந்துவிட்டீர்கள் என்றால் பரலோகத்தின் முன்சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆகவே பரலோகத்தின் முன்சுவை என்ற தலைப்பிலே இந்த நாளை நீங்கள் தியானித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.